ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வெல்கம் டு சாருஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் தால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஜீரா ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளெயின் ரைஸ்லேயுமே நம்ம நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் சப்பாத்தி பூரிக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி, ஒரு தால் ரெசிபி சொல்ல போகிறேன். இந்த ரெசிபிக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசூர் தால், 2 டேபிள் ஸ்பூன் தூரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சாச்சு. 6 ஹவர்ஸ் ஊறிருக்கு. இப்போது இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பும் சேர்த்துருக்கேன். 8லேருந்து 10 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தளிகை எடுத்து பருப்பு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். காரம் நம்ம ஃபைனலாக திருமாறும் பொழுது போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இதில் பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை இலை, கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கணும். கடைசியில் திருமாறும் பொழுது காரம் சேர்த்துக்கலாம். திருமாறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 2 சின்னதாக பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இதுதான் காரத்துக்கு, வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபைனலாக கரம் மசாலா சேர்த்து ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலையும் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் சைட் டிஷ் சப்பாத்தி பூரிக்கு சர்வ் பண்ணுற மாதிரி தால் ரெடி. அதில் பன்னீரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தாச்சு. கொத்தமல்லி தழை, கசூரி மேத்தியும் சேர்த்தாச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு லெமன் புழிஞ்சுக்கிறேன் புளிப்புக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பெருமாளுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எப்படி இருந்ததுங்கிறத ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching my video.